பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமையாக இருக்குது. உன்னை இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா ஸ்னேகா? லூசுத்தனமா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்ப, வேற என்ன? எங்க கிட்ட பெருசா 2 பசு இருந்தது. அதை நான் தான் வயல்ல மேய்க்க கொண்டு போவேன். அது மேயும் போது நான் பாறையில உட்காந்து பிடிச்சுக்குவேன். ஆனா அந்த பசுவை நான் தான் குளிப்பாட்டுவேன். உடம்புல தண்ணி பட்ட உடனே புஷ்ஷுன்னு பாத்ரூம் போயிடும். சவா கபடியா இருக்கும். நொன்னாரி. என்ன பசு? என்ன ஸ்னேகா சொன்ன? நல்லவருன்னு சொன்னேன். நல்லவனா? உண்மையாவா சொல்ற? காதுல தேன் வந்து பாயுது. எவ்வளவு சீக்கிரம் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் வலையில விழுந்துடுறாள். அப்படி ஒரு ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு புத்திசாலியை யாருக்கு தான் பிடிக்காது? எத்தனை பேரை சுத்தி இருக்கும் போது நீங்க என்ன கடத்திட்டு வந்தீங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய மதுரை வீரன் தான். என்ன இங்க கூட்டிட்டு வந்து மானபங்கப்படுத்த போறீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரியே புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ற நாசமானவர் நீங்க இல்லைன்னு. ஆனா நான் இன்னும் நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட மனசும் உங்களோட மனசும் ஒன்னாயிடும். ஒண்ணு. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கண்ணு மூடுனீங்கன்னா உங்க காதலன் மகாராணி உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு யுகம் பூரா உனக்காக நான் தவம் இருப்பேன். ஸ்னேகா வந்துட்டியா? அன்பை கொட்டுறதுக்கு. ஸ்னேகா வந்துட்டியா? சீக்கிரம் வா. ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. ஹலோ. இந்த கயிறு பேசாம என் கழுத்துல கட்டி தொங்க விடுறா. செத்து போயிடுறேன். ஹாய் தாடா, கொல்றதுக்கு அவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கொண்டு வந்த. சாவணுமா? 2 பேர் சேர்ந்து போலாம். வாழணுமா? அதுவும் 2 பேர் சேர்ந்துதான். இது பாத்தியா? பொண்ணு மாப்பிள்ள அழகா இல்ல? இப்ப சொல்லு, நான் உனக்கு யாரு? இல்ல நீ எனக்கு யாரு? டேய் கிராக்கு, சினிமால எத்தனை பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எனக்கு புருஷன் ஆடுவாங்களா? அடி பைத்தியக்காரி, இது அப்படி இல்ல. நான் உன்னை காதலிச்சேன், ஆசைப்பட்டேன். அந்த நேரத்துல தான் தாலியும் கட்டினேன், மனசார கட்டிட்டேன். அப்பவே சொன்னல அவுக்காதன்னு. அப்படி என்ன சொன்ன? நைஸ் ஜோக் அப்படின்னு சொல்லி சிரிச்ச. எனக்கு பைத்தியம் இல்ல, காதல், கிளியரான காதல். நீயும் குடும்பமும் புடிக்கிட்டு போவீங்கடா. இந்த அடியெல்லாம் உனக்குதான். என்ன திட்டு சாப விடு, ஆனா எங்க அப்பா ஒண்ணு சொல்லாத. இப்படி பட்டி போட்டு சாகடிக்கிறதுக்கு என்ன ஒரே அடியா கொன்னுடுறா. ஊர்வசி ஊர்வசி டிசி ஊர்வசி ஊசி போல. நீ சாப்பிட்டது வேண்டாம். ஓகே, வேண்டாம்னா வேண்டாம். இந்தா. பிரெட் கூட சைடு டிஷ் இருந்தா நல்லா இருக்கும். 2 பிளேட் சில்லி சிக்கன் கிடைக்குமா? கிழிஞ்சது. இத வாங்குறதுக்கே செத்தேன். வண்டி எத்தனை வாட்டி பார்க் பண்ண தெரியுமா? சாப்பிடுறதுக்கு வாங்கணும், கயிறு வாங்கணும், இப்படி எத்தனை. அப்பப்பா, ஒரு பக்கம் போலீஸ பார்த்தா பயம், இன்னொரு பக்கம் நீ இறங்கி ஓடுவியான்னு பயம், இன்னொரு பக்கம் சினிமாக்காரங்க. இவ்வளவு டென்ஷன்ல இவ்வளவு வாங்கியிருக்க. இதுல சைட் டிஷ் வேணுமா? போதும் உனக்கு, போ. எத்தனை நாள் இப்படியே இருக்க வேண்டியிருக்கும் தெரியலையே. தண்ணி குடுறா போறங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் தாடா. கொஞ்சம் குடிச்சா போதும்.
அப்புறம் பாத்ரூம் வருதுன்னு கயிறை கட்டையில கட்டிட்டு ஓடுவேன். இவனுக்கு மூளையே இல்ல. மூக்கு முட்டை சாப்பிட்டல, நல்லா தூக்கம் வரும், தூங்கு. ஆ, பத்- ஆ, ஆ, ஆ. என் அன்பே ஆருயிரே, என் அன்பே ஆருயிர், பாய் பாய். நான் உனக்கு தாலி கட்டினதை மட்டும் தானே சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு. ஒரு குழந்தையும் பிறந்தது. ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. நிறைய நகையும் ட்ரெஸ்ஸும் எல்லாம் வாங்கினேன். நம்ம பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பேர் செலக்ட் பண்ணேன். என்ன பேர் தெரியுமா? ஜீஹா. ஜீவாவோட ஜீயும் ஸ்னேகாவோட ஹாவும். ஜீஹா ஜீஹா. ஆஹா, அப்பதான் எனக்கு பைத்தியம் சொல்லி எங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. நல்ல வேளை அந்த டாக்டர் தான் என்ன காப்பாத்தினாரு. என்ன தூங்கிட்டியா? சரி, அப்புறமா அன்பே வா என் அன்பே வா. இந்த நிலைமையில தூங்குறதா? எனக்கு மட்டும் ஒரு பாம்பு கடிச்சா இவன் தலையில தூக்கி போட்டுருவேன். அப்படியே செதறட்டும்.